இன்னைக்கு எங்கே வந்துருக்கோம்னா கொயக்கா தான் பறிக்க போகிறோம். பாருங்க நிறைய கொயக்கா மரம் இருக்குது. கீழெல்லாம் பாருங்க நிறைய கொயக்கா கீழே வந்து நாசம் ஆயிருக்கு. அங்கே பாருங்க 2 பட்டாம்பூச்சி ஒரு கொயக்கா வச்சுட்டே இருக்கு. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க வந்துட்டு. இப்போ நம்ம என்ன வரோம்னா கொயக்கா பறித்து பூ மிளகா வச்சு தான் சாப்பிட போகிறோம். 2 கொயக்கா மரம் இருக்குது பாருங்க. கை வச்சா பறிச்சிடலாம். அங்கே அயல பறிப்போம். இது வளைஞ்சிருக்கா? பிஞ்சுன்னு நினைக்கிறேன். வளைஞ்சங்க நிறைய கிடக்கு. ஆமாம், அது வளைஞ்சங்க நல்லா கிடக்கு. அந்த ரெண்டு கொய்யக்கையும் பறிச்சு கொண்டா. இங்கே அப்பா இப்போ பறிக்க போகிறாங்க. 2 கொய்யாக்கா பெரிய கொய்யாக்காவாக இருக்கு. இங்கே வந்துட்டு 2 உள்ள விழுந்துட்டு கீழே. இங்கே சோப்பு கொய்யாக்காப்பா. இங்கே வாங்க, சோப்பு கொய்யாக்கா. அப்படியே சோப்பு கொய்யாக்கா. இங்கே என்ன ஒன்று இருக்கு பாருங்க. இது இஞ்சோ அண்ணா ஒன்று மேலே கிடக்குவா, பெருசாக கிடக்கு பாருங்க. பெருசாக கிடக்கு. இங்க அங்கே ஒன்று வளைஞ்சிருக்கு. தொட்டவனு வந்துட்டோ சைடில். பாருங்க இப்போ பறிச்ச கொய்யாக்கா வேற இதில் வளைஞ்சு கிடக்குது. இப்போ மேலே ஒன்று வளைஞ்சு கிடக்குவா, பெருசாக இருக்கு. பொறிங்கப்பா பார்த்து கீழே வந்துருக்கு. போடுங்க. ரொம்ப 2 கொய்யாக்கா நிறைய இருக்கா. நிறைய கிடக்கு, பிஞ்சுதான். இது கீழே ஒரு பழுத்து நிறைய கீழே விழுந்துச்சு எல்லாமே. அங்கே தான் நிறைய கிடக்கு. ஆனால் அந்த சைடு எல்லாம் பறிச்சு. சரி, அதை வெட்டி இது வெட்டு பார்ப்போம். வெட்டிடுமா? பாருங்க எப்படி செவச்சவன்றிருக்கு பாருங்க. நம்ம இதை உப்பு மிளகா வச்சு தான் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்கா பார்ப்போம். சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். நல்லா சாப்பிடு. எப்படி இருக்கு கொய்யாக்கா? உப்பு மிளகா ஜம்முன்னு இருக்குமே.